வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கோகிலா கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி ஆட்டு நுரையீரல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஆட்டு நுரையீரல் ஒன்று வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ் யூஸ்வல் உப்பு, வினிகர், மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி பிசைஞ்சி விட்டு கழுவி அப்புறம் எடுத்து வச்சுக்கிங்க. அது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு வச்சுருக்கேன். அது பூண்டு நம்ம சேர்த்துன வரைக்குமே ஆகாரத்தில் சேர்த்துன வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நான் கட் பண்ணாமல் அப்படியே தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் பாருங்கள், இது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. இது காரம் எங்கள் தேவைக்கு ஏற்ப நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியா பவுடர். இது வந்து மிளகு பவுடர். மிளகு போட்டால் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இது கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா. அப்புறம் கடைசியாக இந்த வறுக்கடலை, பொட்டுக்கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் அப்படி மேலே ஊற்றி விட்டு நீங்கள் கலந்து விட்டு எடுத்துடுங்க. அது அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ இந்த குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆர்கானிக் மரசெக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நுரையீரல் ஃப்ரை இந்த சேலம் குகை சைடு ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா பொரியிற வரைக்கும் டைம் கொடுக்கலாங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாதி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாதி அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் போட்டு இப்போ கூட நாங்கள் தக்காளியும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ சீக்கிரம் தக்காளியும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, அது ரெண்டுக்கும் தேவையான அளவு உப்பு மட்டும் போடலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் போடுறோங்க. இப்போ இதுலேயே நாங்கள் வந்து அந்த மஞ்சப்பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது பெப்பர் பவுடரு, இது கொஞ்சம் தனியா பவுடர், இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஆயிலே போட்டால் ரொம்ப கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கிரேவியோட கலர் நல்லா இருக்குங்க. இப்போ இதுலேயே நாங்கள் இந்த இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்க டைம் கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ விளக்கெண்ணெய் போடுறது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அது நல்லா சாஃப்டாகவும் அந்த டிஷ்ஷு வந்து கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். நிமிஷமாக ரெடி ஆகிடுங்க இந்த டிஷ்ஷு. க்ளீன் பண்ணுறது தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கழுவணும். அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த உப்பு, வினிகரும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணினீங்கன்னா அவ்வளோ க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கி விட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சமாக தண்ணி, எங்களுக்கு கிரேவியோடு வேணும்னா நிறையா தண்ணி போட்டுக்கலாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் அப்படி நிறையா தண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து இது செமி கிரேவியாக பெரட்டின மாதிரி தான் செய்ய போகிறேன். நுரையீரலுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாங்க. ஏன்னா இது வெந்தால் ரொம்ப கம்மியாக தான் வரும், அதனால் பார்த்து உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் 2-3 சவுண்டு கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவ்வளோண்டு தான் வரும். ஒரு நுரையீரலுங்கிறது வெந்தப்புறம் இவ்வளோ தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறப்ப நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அதனால் உப்பு நீங்கள் பார்த்து அளவாகவே போடுங்க. அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்க, இந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் வதங்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு, கரம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவை வந்து நான் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாங்க.
போட்டு எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றுறேன். அரை கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். நிமிஷமாக ரெடி ஆகிறாரு. இதெல்லாம் டிஃபன் ஐட்டங்க. இது மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்களும் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 விசில் கொடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ கேஸ் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப சுவையான, டேஸ்டான, ஈஸியான நுரையீரல் கிரேவி ரெடி. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. ஒரு நாள் இது மாதிரியும் செஞ்சு வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அவங்கள வந்து அசத்துங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸியான டிஷ் இது. உடம்புக்கு ஒன்றும் எந்த கெடுதலும் இல்லை. இந்த மட்டன்லேயே இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இல்லாதது, ஃபேட் இல்லாத ஐட்டம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கலாம். இன்னொரு அடுத்த ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கங்க.